ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்தஞ்சீரை எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. தோல் உளுந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, வெந்தயம், சீரகம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி இப்போ நீங்கள் ஒரு கப் எடுத்துருக்கீங்க, ஆஃப் கப் தோல் உளுந்து எடுத்துருக்கீங்க. இதுக்கு தண்ணி மூணு நீங்கள் ஊற்றணும். 1.5 கணக்கு வச்சு டபுள் மடங்கு நீங்கள் 3 ஊற்றிக்கணும். இப்போ நான் அரிசியையும் தோல் உளுந்தையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இதுலேயே குக்கர்லேயே வெள்ளைப்பூடு, அப்புறம் வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான தண்ணி நான் சொன்ன மாதிரி. இது ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு தோல் வேணும்னா இது 1.5 கணக்குக்கு நீங்கள் 2 பங்காக 3 தண்ணி நீங்கள் ஊற்றணும். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றி கலந்துட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். குக்கரை மூடி வச்சுட்டு நான் விசில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 3 சவுண்டுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நம்மளுக்கு உளுந்தஞ்சீரை ரெடி ஆயிடுச்சு. இது நான் சர்விங் பவுலில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்தஞ்சீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, குருமா குழம்பும் இதில் நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. And the next recipe is